Hi friends, வணக்கம் and welcome to our channel Management Studies. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிஸ்டம் அப்ரோச். இது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸில் தான் வரும். இது ஒரு வந்து எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸில் ஒரு மேஜர் அப்ரோச் தான் வந்து சிஸ்டம் அப்ரோச்சு. ஃபஸ்ட் வந்து சிஸ்டம் அப்ரோச்சில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோன்னா, சிஸ்டம் அப்ரோச்னால் என்ன, சிஸ்டம்னா என்ன, சிஸ்டமோட எலமெண்ட்ஸு, கைண்ட்ஸு, ஃபீச்சர்ஸு அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் சிஸ்டம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் சிஸ்டம் அப்ரோச். சிஸ்டம் அப்ரோச்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, இந்த அப்ரோச் வந்து 1950s தான் வந்து என்ன சொல்கிறது, ஆஃப்டர் 1950ஸ்லாம் வந்து இந்த அப்ரோச் வந்து ஃபார்ம் பண்ணவே ஆரம்பித்தாங்க. இதோட மேஜராக யார் இதுக்கு பார்ட் வகித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வெய்னர் அப்படின்றவர் தான் வந்து இந்த சிஸ்டம் அப்ரோச்சை வந்து ஃபஸ்ட் வந்து இது பண்ணுது, சீடட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் அப்ரோச்சை எதுக்காக பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபார்மலாக நடந்துச்சு, ஒரு செட் ஆஃப் ஆர்கனைஸ்டு திங்காக நடந்துச்சு அப்படின்னா வந்து அதில் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினச்சி தான் வந்து இவர் இந்த அப்ரோச் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இவர் வந்து பண்ணும்போது என்ன யோசிச்சார் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஒரு மெயின் சிஸ்டமாக பார்த்தாரு. அதே மாதிரி வந்து மிச்ச ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க சில பார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இன்ட்ராக்டிங் அண்ட் இன்டர்டிபெண்ட் பார்ட்ஸாக வந்து, அதாவது சப் சிஸ்டமாக வந்து ஆர்கனைசேஷனோட மற்ற டிவிஷன்ஸை வந்து பார்க்க ஆரம்பித்தார். அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு மெயின் சிஸ்டமாக பார்த்துட்டு, இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு ஆர்கனாக பார்க்குறாரு. இதை தான் வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னா சிஸ்டம் அப்ரோச்சு. அப்போது சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர் ரிலேட்டட் எலமெண்ட்ஸு அதை வந்து ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒத்துமையாக வேலை செய்ய வைக்கிறது. எதுக்காக அப்படின்னா, ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வந்து அதை பண்ணுறது. அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும்னா, ரிச்சர்ட் ஜானர் வந்து இதுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா, எ சிஸ்டம் இஸ் அன் ஆர்கனைஸ்டு காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் ஃபார்மிங் எ காம்ப்ளெக்ஸ் யூனிட்டரி ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட்னா என்னென்னா, ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு வச்சுப்போம். அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ரா மெட்டீரியல் ஆர் இன்ஃபர்மேஷன். இன்புட்டுக்கோட ஒரு பெரிய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, ஒரு அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் வந்து இன்புட்டோட ஒரு பேசிக்கான அண்ட் ஒரு எஃபெக்டிவான நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, கன்வெர்ட்டிங் த ஷேப் ஆர் ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கான வேலை வந்து அதை வந்து ஒரு ஐடியாவாக ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னோடய ரா மெட்டீரியல் வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா, என்னோடய ப்ராசஸ் வந்து ஐடியா ஜென்ரேஷனாக இருக்கும். அதாவது கிளியர் கட்டான ஐடியா ஜென்ரேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அவுட்புட்டு. ஒரு ரா மெட்டீரியல் இன்புட்டாக வருதுன்னா அதோட அவுட்புட்டை, ஃபினிஷ்டு குட்ஸ் தான் வந்து அதோட அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே இன்புட்டாக வர்றது என்னென்னா இன்ஃபர்மேஷன், ப்ராசஸாக வந்தது என்ன அப்படின்னம்னா ஐடியா, கிளியர் கட் ஐடியா, அவுட்புட்டுன்றது கன்க்ளூஷன். இதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம், நாட் ப்ராசஸ் கிடையாது, பார்ட்ஸு. இதுதான் வந்து மேஜர் எலமெண்ட்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம். மொத்தம் வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக 4 கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னம்னா வந்து அவுட்டர் என்விரான்மெண்ட்குள்ளே வந்து எதையுமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து கொண்டு வர மாட்டாங்க. எல்லாமே இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். என்ன சொல்கிறது, யூனிட்டி ஆஃப் கமாண்டு, ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ஈக்குவல் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஆன் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் அண்ட் கன்சிஸ்டன்சி. எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் சிஸ்டம் என்ன அப்படின்னா வந்து போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் சிஸ்டமாக இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் டெக்னாலஜிஸை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சோஷியல் சேஞ்சஸ் என்ன, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன, ட்ரெண்ட் என்ன நடந்துகிட்ருக்கு, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி என்ன இருக்குது, இந்த மாதிரியானது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் சிஸ்டம் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சர்வைவல், ஒரு ஆர்கனைசேஷன் சர்வைவ் ஆகணும்னா ஓப்பன் சிஸ்டம் இருந்தால் தான் வந்து முடியும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் சிஸ்டம். ஜென்ரல் சிஸ்டம்னா என்னன்னா ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட ரிலேஷன்ஷிப்பும் ஒரு டெக்னிக்கல் சோஷியோ சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸும் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஜென்ரல் சிஸ்டம். அதே ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னம்னா ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸையுமே வந்து கவர் பண்ணுறது. அதாவது ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பற்றி கவர் பண்ணுறது, டிசைன் எப்படி இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸையுமே இது பண்ணுறது தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மட்டும் இல்லாமல் மாடர்னையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேஜராக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னாலே வந்து இந்த சிஸ்டம் தியரியோட பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு மேனேஜர் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக மட்டும் ஒரு ஆர்கனைசேஷனை பார்க்காம இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டில் நடக்குதுன்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இம்பேக்ட் ஆகும்னு பார்த்து அது ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சின்ன பார்ட்ஸை வந்து அவங்க அப்போ இக்னோர் பண்ணிவிட்டு ஆஸ் அ ஹோலாக தான் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஸ் சிஸ்டம். ஃபஸ்ட் ஒன் வந்து சோஷியல் சிஸ்டம். சோஷியல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னம்னா the management has many divisions which are integrated to constitute an entity அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் பற்றி நான் ஆல்ரெடி போனதுலேயே சொல்லிட்டேன், ஸோ அகெயின் சொல்லலை. அடாப்டிவ்னா என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகினா தான் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டமும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், கோவிடுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்கனைசேஷனோட சிஸ்டம் எப்படி இருக்கும், வாக்இன் பண்ணணும், ஐடி கார்டை வந்து இது பண்ணணும், டேக் வந்து வைக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் என்ட்ரி ஆனதை வந்து கணக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு இது வச்சுருப்போம். ஆனால் போஸ்ட் கோவிட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் லாகின் பண்ணுற டைம் தான் வந்து உங்களோட ஒர்க்கிங் டைமாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அடாப்டிவ் அங்கே வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டி டிசிப்ளினரினா என்ன அப்படின்னம்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸு ஒரே ஒரு டிசிப்ளின் மட்டும் எடுக்காமல் மொத்த ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி எல்லா டிசிப்ளினரிஸை பற்றியுமே வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு பார்க்குறது தான் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைனமிக்காக. அடாப்டிவ்ன்றது நம்ம வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு, அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. டைனமிக் அப்படின்றது சேஞ்ச் ஆக போகிறதுக்கு முன்னாடியே நம்மளும் சேர்ந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து டைனமிக்கு. ஒரு என்விரான்மெண்ட்டுன்றது சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் போனோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னம்னா ஹைட்டில் மட்டும் க்ரோத் ஆகக்கூடாது, அதாவது ப்ராஃபிட் மட்டும் க்ரோத் ஆகக்கூடாது, எக்ஸ்பேன்ஷனும் பண்ணணும். அதுதான் வந்து டைனமிக். சேஞ்ச் ஆகிறோம், அதை தான் வந்து டைனமிக்னு சொல்கிறோம். போத் க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மல்டி டைமென்ஷனல்னால் என்ன அப்படின்னம்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்ரோச், இது ரெண்டுத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட நான் சொல்கிறது பார்ட் ஆஃப் பிஸ்னஸையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஹோல் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் மேனேஜிங் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எவல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் அப்ரோச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸை இது பண்ணுறதுக்காகவும் அண்ட் பிரிங் அவுட் தி இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், இந்த மாதிரியான வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை இது பண்ணுறதுக்காகவும் வந்து நம்ம வந்து சிஸ்டம் அப்ரோச்சை யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் அப்ரோச் வந்து எது ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் டிபெண்டன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனும் அதே சமயம் ஆர்கனைசேஷனும் அதோட என்விரான்மெண்ட்டையுமே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கும். இந்த அப்ரோச் வந்து மெயினாக வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நோ ப்ராப்ளம் இஸ் அனலைஸ்ட் அஸ் ஐசோலேட்டட், அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து சிஸ்டம் அப்ரோச்சில் வந்து தனித்துவமாக வந்து அதாவது வந்து சால்வுக்கு தமிழில் டக்குன்னு வரல, சால்வ் பண்ண மாட்டாங்க. சிஸ்டம் அப்ரோச்சில் அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல் த சம்மாக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னல, ஹோல் த சம்மாக வந்து ஒரு
ப்ராப்ளமை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுப்பா. ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து 200 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதை மார்க்கெட்டிங்கில் மட்டும் சரி பண்ண மாட்டாங்க, சிஸ்டம் அப்ரோச்ன்றது. ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு 200 நம்மளுக்கோட லாஸ் என்ன அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறதும், அதே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இதுக்காக நம்ம என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணோம், ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணோம், எவ்வளோ அதில் லாஸ் ஆச்சுன்னு பார்ப்பாங்க. அதே சமயம் மார்க்கெட்டிங் இதில் போயிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன லாஸ் ஆச்சுன்னு பார்க்குறது. அதாவது ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பண்ண ஒரு சின்ன தப்பை ஹோல் சம்மாக ஒரு ஆர்கனைசேஷனில் மொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே போய் கேட்பாங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளமாக தனித்துவமாக ஐசோலேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அதை ஹோல்சமாக தான் பார்ப்பாங்கன்றது தான் வந்து சிம்பிளாக சொல்கிறது. இது வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து எப்பயுமே வந்து ஈஸியாக அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டூல்ஸ் கிடையாது, இதுக்குன்னு ஒரு டெக்னிக்ஸ் கிடையாது நம்ம மேனேஜர்ஸ் வந்து இதை அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இதை இது பண்ண முடியாது, அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக அட் ப்ரெசென்ட் வந்து கொரோனா டைமில் வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னா என் சிஸ்டம் அப்ரோச் மூலமாக தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ டைனமிக்காக தான் ஆகணுன்றதால இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமுக்கு சூட் ஆகாது. அதே மாதிரி ஸ்மால் ஆர்கனைசேஷனையும் வந்து இது வந்து சூட் ஆகாது. ஏன்னா வந்து இதில் ஏன் இது ஸ்மால் ஆர்கனைசேஷனில் ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறோன்னா, இது அகெயின் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் தான் வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க இடத்துல தான் கன்சிடர் பண்ணுறாங்க, சிங்கிள் டிபார்ட்மெண்ட்ஸே இவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கம்ஸ் இதில் இருக்கிறதால இந்த சிஸ்டமை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு அடுத்தது கண்டின்ஜென்சி அப்ரோச்ன்றதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து வெறும் சிஸ்டம் அப்ரோச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ. பை பாய்.